அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஹாப்பி மோசஸ். இந்த யூடியூப் சேனலில் ஏற்கனவே நம்ம போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ போஸ்ட் பண்ணது வந்து பார்த்திங்கனாக்கா 28/5/2024. ஸோ அன்றைக்கி தான் நாங்கள் அப்ளிகேஷனும் போட்டோம். அதாவது 28/5/2024 அன்றைக்கி தேதியில் தான் நம்ம போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வேணும்னு சொல்லிட்டு ஆன்லைன்லேயே அப்ளிகேஷன் போட்டோம். ஆன்லைனில் அப்ளிகேஷன் போட்டு கிட்டத்தட்ட 15 நாள் ஆகுது. ஸோ இந்த 15 நாளில் நேற்றைய தினம், அதாவது நேற்று 11ஆம் தேதி தான் வந்து போலீஸ் வெரிஃபிகேஷனுக்காக எங்கள் ஏரியாவில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எங்கள் வெரிஃபிகேஷனுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. அதாவது வெரிஃபிகேஷன் கூப்பிட்டு சொல்ல கூட ஒரு ஆதார் கார்டு ஜெராக்ஸ் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கூட வந்து ஆதார் கார்டு ஜெராக்ஸ் கொண்டு போய்ட்டு நம்ம வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வெரிஃபிகேஷனுக்காக கொடுத்துட்டு அங்கே வெரிஃபிகேஷன் முடிச்சிட்டோம். ஸோ வெரிஃபிகேஷன் முடிக்க சொல்லி அவங்க என்ன சொன்னாங்க, நாளைக்கு வந்து உங்களுக்கு ஆன்லைனில் வந்து போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வந்துடும், நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஏற்கனவே நாங்கள் போலீஸ் வெரிஃபிகேஷனுக்காக எப்படி அப்ளை பண்ணுற வீடியோ வந்து நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம். அது பார்க்காதவங்க கீழே அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் அந்த வீடியோடைய லிங்க்கு கொடுக்குறேன். வேணுன்ற பார்த்து அதே மெத்தடில் போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணுங்கள். இப்போ எனக்கு வந்து போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வந்து வந்துடுச்சு. அதை வந்து நம்ம எப்படி ஆன்லைன்லேருந்து வந்து அதை டவுன்லோட் பண்ணி அதை பேன் ஐடியில் வந்து நம்ம எப்படி அப்லோட் பண்ணுறது, அதாவது நம்மக்கிட்ட இண்டிவிஜுவலாக இருக்கிற நம்ம ஹாப்பி சொல்யூஷன் அந்த UTI-PSA வெப்சைட்டில் எப்படி அந்த பேன் வெப்சைட்டில் அந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறது, அதுக்கப்புறம் CAC ஐடி இருக்குது, அந்த CAC ஐடியில் எப்படி போலீஸ் வெரிஃபிகேஷன் வந்து சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுன்னு சொல்கிற முழுமையான வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து புரியும். இப்போ இடையில நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா இது முழுமையாக உங்களுக்கு புரியாது. அதனால் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருங்க. வாங்க கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனுக்கு போயிடலாம். கூகுளில் போலீஸ் வெரிஃபிகேஷன் அப்படின்னு போட்டு என்டர் பண்ணுவோம். என்ட்ரு பண்ணோன்னே தமிழ்நாடு போலீஸ் வெரிஃபிகேஷன் அந்த அஃபிஷியல் வெப்சைட் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட் எடுத்தோடனே காட்டும். அதை கிளிக் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி தான் போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு வரும். ஃபஸ்ட்டில் இருக்கிற நியூ சர்வீஸ், நியூ ரிக்வெஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நம்ம போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷனு. ரெண்டாவதாக இருக்கக்கூடிய வியூ ஸ்டேட்டஸ் அப்படி இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் உள்ள போய் தான் நம்ம வந்து அந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டை நம்ம டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ இப்போ ரிஜிஸ்டர், அதாவது போலீஸ் வெரிஃபிகேஷன் அப்ளை பண்ண சொல்ல நம்ம கொடுத்த மொபைல் நம்பரை இங்கே என்டர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அது கீழே இருக்கிற கேப்சாவை என்டர் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணிவிட்டு சென்ட் OTP கொடுக்கலாம். சென்ட் OTP கொடுத்த உடனே நம்ம ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். அந்த OTPயை நம்ம என்டர் பண்ணி சர்டிஃபிகேட் டவுன் பண்ணிக்கலாம். இப்போ OTP எனக்கு ரிசீவ் ஆகிடுச்சு. OTP போட்டுட்டு மறுபடியும் நான் அந்த கேப்சா, அதில் தெரியக்கூடிய கேப்சாவை என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுறேன். சப்மிட் பண்ணோடனே அந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வந்து நமக்கு டவுன்லோட் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்ஷன் வந்து கிடச்சிச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நான் எப்போ அப்ளை பண்ணியிருக்கேன்னாக்கா 2/9/2021 அப்ளை பண்ணியிருக்கேன். ஆனால் அது எனக்கு 7/9/2021 அந்த அப்ளிகேஷன் டவுன்லோடு வந்துடுச்சு, அதாவது அந்த சர்டிஃபிகேட் வந்துச்சு. ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 28/5/2024 அப்ளை பண்ணியிருக்கிறேன். அதாவது போன மாதம் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் கழிச்சு தான் இந்த சர்டிஃபிகேட் வந்திருக்கு. ஸோ இதே மெத்தடில் தான் உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து சர்டிஃபிகேட் வந்து கிடைக்கும். இப்போ அந்த சர்டிஃபிகேட்டை நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இப்போ என்னுடைய போலீஸ் வெரிஃபிகேஷன் டவுன்லோட் ஆகிடுச்சு. இந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டை நம்ம எப்படி வந்து நம்மளுடைய அஃபிஷியல் வந்து UTI பேன் வெப்சைட்டில், அப்புறம் CAC பேன் வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ நான் நியூ பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் நம்மளுடைய அஃபிஷியல் பேன் ஏஜென்ட்டோடைய அந்த பேன் வெப்சைட் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருப்போம். அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் லாகின் பண்ணுவீங்க. இப்போ என்னுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு நான் லாகின் பண்ணிக்கிறேன். இப்போ OTP ரிசீவ் ஆகிடுச்சு. OTP என்டர் பண்ணி சப்மிட் கொடுக்குறேன்.
சப்மிட் கொடுத்தோன்னா கைண்ட்லி ப்ளீஸ் ஃபில் ஆஃப் ஆல் இன்ஃபர்மேஷன் கேட்குது. ஸோ இதில் உங்களுடைய நேமு, அட்ரஸு, இமெயில் ஐடி, மொபைல் நம்பரு இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கா ஒன்ஸ் செக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் செக்யூரிட்டி கொஸ்டினுக்காக இதில் கேட்குற ஏதாவது ஒரு கேள்விக்கு கீழே பதில் கொடுத்துங்க. ஆல்ரெடி என்னுடைய பேன் நம்பர் அப்லோட் பண்ணி வெரிஃபை பண்ணியாச்சு. ஸோ இந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் தான் வந்து நம்ம வந்து வெரிஃபை பண்ணாதான் இருக்கோம். ஸோ இந்த இடத்துல அப்லோடுன்னு வருது. இந்த இடத்துல நீங்கள் பேன் கார்டை அப்லோட் பண்ணோம். ஸோ இதே மாதிரி சூஸ் ஃபைலில் இந்த இடத்துலையும் பேன் கார்டு அப்லோட் பண்ணலைன்னா சூஸ் ஃபைல்னு இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய பேன் கார்டை அப்லோட் பண்ணிவிடுங்க. இப்போ அதான் போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் மட்டும் தான் அப்லோட் பண்ணல. அதனால் இந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் நான் அப்லோட் பண்ணிடுவேன். சூஸ் ஃபைல் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு அதை டவுன்லோட் பண்ண அந்த பிவிஎஸ் சர்டிஃபிகேட்டை என்டர் பண்ணி அப்லோட் பண்ணிக்கிறேன். அப்லோட் பண்ணிவிட்டு ஸோ இந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வந்து என்றைக்கு வந்து உங்களுக்கு இஷ்யூ பண்ணாங்க, அதாவது இந்த ரெட் கலர் படிக்க சர்டிஃபிகேட் இஷ்யூ டேட் 6 months அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டேட்டு, மந்த்து, இயர்னு இல்லாமல் மந்த்து, டேட், இயர்னு இருக்கும். அதனால் இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு என்றைக்கு இஷ்யூ பண்ணாங்க, இன்றைக்கி தான் இது எனக்கு இஷ்யூ பண்ணாங்கள 12 நான் கிளிக் பண்ணிட்டேன். 6/12/2024 கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிடுறேன். சப்மிட் பண்ணோன்னே ப்ரொஃபைல் அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துச்சு. இதே மெத்தடில் தான் நீங்களும் உங்களுடைய யூடிஐடைய பேன் வெப்சைட்டில் உங்களுடைய பேன் கார்டு, உங்களுடைய போலீஸ் வெரிஃபிகேஷன் அப்லோட் பண்ணோம். அப்படி அப்லோட் பண்ணால் தான் ப்ராப்பராக உங்களுடைய அந்த யூடிஐ பேன் ஏஜென்ட்டை வந்து வெப்சைட் ஒர்க் ஆகும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து நிறைய பேருக்கு லாகிங் ஆகாது. இது கொஞ்சம் நீங்கள் நினைவில் வச்சுட்டு உங்களுடைய போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் யாரெல்லாம் இன்னும் நீங்கள் அப்லோட் பண்ணலையோ அப்லோட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய சிஎஸ்ஏ பேன் வெப்சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா போலீஸ் வெரிஃபிகேஷன் அப்ளிகேஷன் நம்ம வந்து அப்லோட் பண்ணணும். அதுவும் எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு இப்போ பார்த்துருவோம். இப்போ சிஎஸ்சியை லாகின் பண்ணிக்கிறேன். இப்போ என்னுடைய சிஎஸ்சிஏ போர்ட்டல் வந்து லாகிங் ஆகுது. லாகின் ஆனோடனே மேலே இங்கே சர்வீஸில் சர்ச் பாக்ஸ் இருக்கும். ஸோ அந்த சர்வீஸ் சர்ச் பாக்ஸில் பேன் அப்படின்னு டைப் பண்ணிட்டோம்னாக்கா டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணணும். என்டர் பண்ணோன்னா நம்மளுடைய பேன் சர்வீஸ் எல்லாம் இங்கே கிடைக்கும். இதில் 4வதாக வந்து பேன் கார்டு இகேஒய்சி சர்வீஸ் யூகேன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணோடனே விஎல்இ யூசர் கிளிக் ஹியர்னு இருக்கும். ஸோ நம்மளுடைய விஎல்இ யூசருக்கு வந்து கிளிக் பண்ணினோம்னாக்கா அதுலேயும் நம்மளுடைய ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணி உள்ள போய்க்கலாம். இப்போது ஓடிபி வந்துடுச்சு. ஸோ என்னுடைய ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு நான் சப்மிட் பண்ணுறேன். சப்மிட் பண்ணோன்னா கைண்ட்லி அப்டேட் ஒரு ஃபுல் ப்ரொஃபைல்னு இருக்கும். ஸோ அதை ஓகே பண்ணிவிட்டு இதுலேயும் நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிடுவோம். செக் பண்ணிவிட்டு இந்த பேன் கார்டு வந்து இதில் அப்லோட் பண்ணுறது. இப்போ பேன் கார்டில் சூஸ் ஃபைல்னு இருக்கும். அது சூஸ் ஃபைலை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ என்னுடைய பேன் கார்டை வந்து பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிக்கிறேன். அப்லோட் பண்ணோன்னே அதுக்கப்புறம் சூஸ் ஃபைலில் அந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூஸ் ஃபைலில் அதுவும் போலீஸ் வெரிஃபிகேஷனை வந்து நான் கிளிக் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிக்கிறேன். அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் சக்ஸஸ்ஃபுல்லி கொடுத்துட்றேன். ப்ளீஸ் என்டர் த வேலிட் டேட் இருக்குது. ஸோ வேலிடிட்டி இதில் என்டர் பண்ணாமல் விட்டேன். அதனால் மறுபடியும் போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டை வந்து என்டர் பண்ணி அப்லோட் பண்ணிவிட்டு கீழே வந்து என்னைக்கு இஷ்யூ பண்ணாங்களோ அந்த இஷ்யூ டேட்டை நம்ம கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிடுவோம். சப்மிட் பண்ணோன்னே விஎல்இ என்னுடைய ஐடி நம்பர் போட்டு அப்டேட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி ஆகிடுச்சு. ஸோ இதே மெத்தடில் தான் நீங்கள் எல்லாருமே வந்து பேன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணால் மட்டும்தான் பேன் கார்டு ஏஜென்ட் ஐடியில் நம்ம ப்ராப்பராக வந்து இது நம்ம யூஸ் பண்ண முடியும். இப்போதுக்கு வந்து யூடிஐயில் தரப்பில் தான் வந்து போலீஸ் வெரிஃபிகேஷன் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாளில் என்எஸ்டிஎல்லையும் இந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுக்கு சொல்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் என்எஸ்டிஎல் பேன் ஏஜென்ட் வெப்சைட் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் யூடிஐ பேன் வெப்சைட் அப்ளை பண்ணுற ஏஜென்ட்டாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு முக்கியத்துவமாக வந்து இந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் இது மட்டும் மறக்காமல் எல்லாரும் அப்ளை பண்ணி வாங்கி வச்சுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை இந்த கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.